நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூம் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 4 வருடங்களை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 1000 மணி நேரம் we are going to complete. இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 91 பக்தியின் பெருமை, பக்தி மகத்துவம், யோகபாக்ய ஷரேயம். அதாவது முக்கிய புருஷர்கள் யாரு? ஷேயோஷு உத்தமஹா, புருஷர்களிலேயே முக்கியமான முக்கிய புருஷர்களாக விளங்கக்கூடிய யாரு? அப்படிப்பட்டவர்களுக்கு மோட்சத்தை அடைவிக்கின்ற மார்க்கங்களில் ஒன்று பக்தி அப்படிங்கிற. நம்ம புருஷோத்தமனை அடைவதற்கு என்ன ஒன்று உபாகரணம், பக்தி அதிக பூமுது. பக்தியை நாம் அதிகமாக செலுத்த வேண்டும், ஆதரவுடையவனாய் இருக்க வேண்டும். அது என்னத்தை கொடுக்கும்னு சொல்றார். அடுத்தது க்ஷேமானி, அது என்னத்தை கொடுக்கும்? க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. ஜன்ம கர்மாணி, திரு அவதாரங்களுடைய லீலைகளை சமர்ப்பிக்கக்கூடியது. அதாவது உன்னுடைய லீலைகளை நான் தெரிந்து கொள்வதற்கு உபயோகமாக ஒரு காரணியாக விளங்கக்கூடியது பக்தி. சரியா? அடுத்தது நாமானி அப்பி, உன்னுடைய அதனால் உண்டாகக்கூடிய திருநாமங்களை நான் அடிக்கடி கானம் பண்ணி கொண்டு இருப்பதற்கான ஒரு சாத்தியத்தை கொடுக்கக்கூடியது பக்தி அப்படிங்கிறார். அவை இரண்டினாலும், எது? ஜன்ம கீர்த்தனத்தாலும் நாம கீர்த்தனத்தாலும் வெகு விரைவாக நாம் என்ன செய்வோமா? பக்தி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய கர்மா குறைஞ்சி சில பொழுது சிரித்து கொண்டும், கதாச்சித்து சில பொழுது சிரித்து கொண்டும், சில பொழுது ருதனபி அழுது கொண்டும், சில வேளைகளை கர்ஜித்து கொண்டும், சில வேளைகளில் உற்சாகமாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அற்றவனாக சஞ்சரிப்பவனாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா சுவாமி, பக்தி என்பது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நல்வழிப்படுத்துகிறது, மாற்றிக்கொண்டு வருகிறது. அந்த பக்தியை ஹே ஈஷா கருணாம் குரு, எனக்கு கருணை புரிவீராக. அந்த பக்தியை நாம் அனுபவிப்பதற்கு ஆழ்வார் சொல்லிருக்கிற மாதிரி நின்னருளால் நின்றாள் வணங்கி, இல்லையா? உன்னுடைய அருள் எனக்கு வேணும் சுவாமி, அப்போதான் உன்னுடைய தாளை நான் வணங்க முடியும். அதை தான் இவர் பிரார்த்திக்கிறார். அந்த அருளையும் நீ எனக்கு அருள்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பாருங்கோ. பூதான் ஏதானி பூத் ஆத்மகம் அப்பி சகலம் பக்ஷி மஸ்தியான் மிருகாதீன் மர்த்தியான் மித்ராணி ச த்ரூன் அப்பி யமி தமதிஹி தொன்மயான் யானமானி த்வத் சேவாயாம் ஹி சித்தயேன் மம தவ கிருபயா பக்திதார்யம் விராகः த்வத் தத்வ வியாத உபதௌ அபி ச புவனபதே யன்யபேதம் வினைவ. என்னது? பூதானி ஏதானி பூதானி. என்னது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் அந்த பஞ்சபூதங்களால் உண்டான பூத் ஆத்மகம், பஞ்சபூதங்களால் உண்டான சகலம் அபி, சகலமாக விளங்கக்கூடிய அண்ட சராசரம், இல்லையா? பஞ்சபூதங்கள் தானே, நிலம், நீர், வாயு, ஆகாசம், நெருப்பு, அவ்வளோதான். இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களால் உண்டான இந்த சம்சாரம், இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்க. பக்ஷி மஸ்தியான் மிருகான், பறவைகள், மீன்கள், மான் முதலிய மிருகங்கள், யார்? மத்யானி மிருதானி, மனிதர்கள், ஸ்நேகிதர்கள், அந்த மனிதர்களிலேயே ஸ்நேகிதர்கள், பகைவர்கள். இவை அனைத்தையும் நாம் பக்தின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா தங்களுடைய சொரூபம்னு உணர ஆரம்பிச்சுடுவேன். இவை அனைத்தும் தங்கள் சொரூபம் என்று தொன்மயானி, தங்களுடைய சொரூபம் என்று மனதால் நிச்சயித்து கொண்டு நான் வணங்குவேனாக அப்படின்னு சொல்றார். ஆனமானி, நான் வணங்குவேனாக. இதெல்லாம் சிம்பிளாக சொல்லணும்னா இவர் என்ன சொல்றாருன்னா ரியலைசேஷன்,
செல்ஃப் ரியலைசேஷன். பக்தி நமக்கு வந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் ரியலைசேஷன் வரும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அனைத்தும் ஒன்றுமே இல்லை சுவாமி, கடைசியில் ஒன்றும் இல்லை, எதையும் நாம் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை, இன்க்ளூடிங் நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த நினைவை கூட நம்ம எடுத்துக்க போறதில்லைன்னு சொல்றாங்க பெரியவா. இந்த நினைவால தான் எழுந்திருக்கணும். ஒரு ஏணிங்கிறது அந்த நினைவு தான். அந்த ஏணியால் ஏறி அந்த நினைவையும் விட்டொழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்றார். இதெல்லாம் என்னது? தங்களுடைய சொரூபம் என்று நான் வணங்குவதற்கு ஹே லோகநாதா புவனபதே, ஹே லோகநாதா தாங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும். திரும்பி 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 திரும்பி. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு புரியல சுவாமி, யார்கிட்ட போய் கேட்கறது, எப்படி கேட்கறது எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு புரியுறது, நான் வந்தது யாராலேயோ ஒருத்தரால, நான் சொரூபம் இல்லை, அதாவது நான் சுயம்பு இல்லை, வேற ஒரு தாயினுடைய வயிற்றிலே கர்ப்பமாக உண்டானவன் நான், அது தெரியுறது. எங்கிருந்தோ வந்தேன், எங்கோ செல்ல போகிறேன்றது புரியுறது. ஆனால் யாருன்னு புரியலையே சுவாமி. அந்த யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதனால் நான் தெரிஞ்சுக்கிறது வழி என்னன்னா பக்திங்கிற ஒரு வழி. என்ன சொல்கிறார் இவர்? கிருஷ்ணனை பார்த்து பேசின்னு இருக்கார், அதை நம்ம மறந்துடக்கூடாது. பட்டத்திரி அந்த மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு குருவாயூர் சன்னதியில் கிருஷ்ணனை பார்த்து பேசின்னு இருக்கார். கிருஷ்ணா, நான் இவ்வளோவும் நான் சொல்லிட்டேன், அத்தனை அசுரர்கள் நீ பண்ண லீலைகள் அனைத்தும் சொல்லிட்டேன், ஆனாலும் இந்த பக்தர்களுக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்கிறது கிருஷ்ணா, எனக்குமே புரியல, நானே இப்போதான் உணர்ந்தேன். இந்த பக்திங்கிறதுனா ஹே லோகநாதா தங்கள் சேவையில் இருக்கும் பொழுது அல்லவா தங்கள் கருணை எப்பயும் உன்னுடைய, அதாவது இந்த நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா வேவ் லென்த் அப்படின்னுட்டு, எப்பயும் நம்ம கனெக்டிவிட்டியில் இருக்கணும்னு சொல்கிறான். இப்போ நிறைய பேர் அதை பார்த்துருப்பேன். நீங்கள் எப்பயும் நம்ம கனெக்ஷனில் இருக்கணும், கனெக்டிவிட்டியில் இருக்கணும். இப்போல்லாம் சுற்றி வந்துட்டே இருக்குது. ஏது ஒரு இது இப்போ தான் வார் நடந்துட்டுருக்கு இல்லையா, பாகிஸ்தான் வார், இந்த பஹல்காமில் அந்த வாருக்கு வேறு சொல்கிறேன், எப்பயுமே நீங்கள் கனெக்டிவிட்டியில் இருக்கும். அப்பப்போ அப்டேஷன் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது, மற்ற எதையுமே லிங்கை டச் பண்ணாதீங்க, அந்த ஒன்றே மட்டும் நீங்கள் கனெக்டிவிட்டியிலேயே இருந்துருக்கும். சொல்கிறாலே இல்லையா? இதைத்தான் பகவான்கிட்ட அப்பயே சொல்லியிருக்காரு, ஹே ஈசா தங்கள் கருணையால் தங்கள் சேவையால் நான் அப்படியே பக்திங்கிற கனெக்டிவிட்டியில் எப்பயும் இருக்கிறதுக்கு என்ன நீக்கி அருள் புரியுங்கிறார். அது இருந்ததுன்னா என்கிட்ட என்ன விராக, என்னது திடமான பக்தி, தவ கிருபையா பக்தி தாத்தியம், தங்களுடைய கருணையால் திடமான பக்தி, வைராகியம், பகவத் அனுபவம், உண்மை அறிவு, இவை அனைத்தும் எனக்கு சித்திக்கும். மம சித்தயேது, இவை அனைத்தும் எனக்கு சித்திக்கும். எதனால்? தங்களுடைய கடாட்சத்தினால், நான் செலுத்தக்கூடிய பக்தியினால், நான் புரிந்து கொண்ட இந்த பக்தியினால், தங்களிடம் நான் செலுத்தக்கூடிய பக்தியினால் எனக்கு இது சித்திக்கும், அதை தாங்கள் அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகம் பாருங்க, 7வது ஸ்லோகம். நோ முஹ்யன் பவசரணி பவைஹி த்வன்னீல நாசயத்வாத் சிந்தா சாதத்யசாலி நிமிஷலவமபி த்வத்பதா தா அப்ரகம்பஹ இஷ்டோ நிஷ்டோ துஷ்டி வியசன விரஹிதோ மாயிகத்வாவ போதாஜு ஜோதி ஸ்நாபிஹி த்வன்னகேந்தோ அதிக ரசிசிரிதே ஆத்மனா சஞ்சரேயம். அதாவது இந்த சஞ்சலமான மனதை உடையவன் நான். எப்பயும் இந்த மனசு ஒரு திடமான மனசாக இருக்க மாட்டேங்கிறது சுவாமி. எப்போ பார்த்தாலும் சஞ்சலமாகவே இருக்கு. இது நடக்குமா நடக்காதா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் செய்கிறது கரெக்டாக தப்பா, இது சாப்பிட்டா ஒத்துக்குமா ஒத்துக்காதா, இந்த மெடிசின் எடுத்துக்கலாமா வேண்டாமா, இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமா, இப்படியாக மனம் இருக்கக்கூடியது. ஆனால் தங்களிடம் லயித்த மனசு எப்படி இருக்குமாம்? சம்சார சாகரணங்களிலிருந்து உண்டாகக்கூடிய பசி, தாகம், மயக்கம், இதனால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சஞ்சலங்களையும் எதனால் எனக்கு போக்கக்கூடியது? இடைவிடாது தியானம் செய்வதனால். சிந்தா சாத்தியசாலி,
இடைவிடாது சிந்தனை செய்வதனால், நான் மனதை ஒருமுகப்படுத்துவதனால், ஒருமுகப்படுத்துறது எப்படி முதலே சொல்லிட்டார், பக்திங்கிறதுனால, வாயால பகவன் நாமாவை சொல்றதுனால, மற்ற விஷயங்களை நாம் தடுப்பதற்கு அது ஒரு சாத்திய கூறாக அமைவதும் அப்படின்னால, அதனால நிமிஷ பலம் அபி, ஒரு நிமிஷம் கூட தங்களுடைய திருவடி சம்பந்தம் இல்லாத, திருவடியிலிருந்து சலியாதவனாக, நான் திருவடி சம்பந்தம் இல்லாதவனாக விலகிடவே கூடாது சுவாமி. அப்பப்போ இந்த மனசு எங்கேயோ போயிடும். ஹே கிருஷ்ணா, அது போகாமல் இருக்கிறதுக்கு நீ தான் வழி பண்ணணும். எப்படி பார்த்தீங்களா? எல்லாத்தையும் சொல்லிடுறார், பர்முடேஷன் காம்பினேஷன் அத்தனையும் சொல்லிடுறார். நான் இவ்வளோ செஞ்சாலுமே கிருஷ்ணா என் மனசு அப்பப்போ அலையிறது, அதைக்கும் யார் காரணம்? நீ தான் பண்ணணும். அந்த பக்தியை எனக்கு உண்டாக்கணும். ஏன்னா அந்த பக்தி உண்டாச்சுன்னா நான் என்னால் அறியக்கூடிய தன்மை வரும். அறியக்கூடிய தன்மை வந்தாலும் சமயத்தில் சஞ்சலம் இருக்கும் புத்தியில். அப்படி இருந்தாலும் உங்களுடைய திருவடி சம்பந்தம் இருந்ததுன்னா எப்படி இருக்குமா? இந்த பிரியமான வஸ்துக்களிலும் பிரியமில்லாத வஸ்துக்களிலும் எல்லா விதமான காரியங்கள் மாயா காரியங்கள் என்று என்னுடைய அறிவினால் என்னால் உணர முடியும். இந்த விஷயம் நான் செய்யலாமா வேண்டாமா? இந்த ஸ்லோகம் நான் சொல்லாமா வேண்டாமா? இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமா? இப்படியாக பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உன்னுடைய அனுகிரகத்தினால், நான் செலுத்தக்கூடிய பக்தியினால், தொடர்ந்து உனக்கும் எனக்கும் ஏற்படக்கூடிய சம்பந்தத்தினால் எனக்கு வந்தால், நான் அறிவதற்கு எதை சந்தோஷம் எது துக்கம் எது அப்படின்னு முறையே சந்தோஷம் துக்கம் அற்றவனாக எதுவுமே இல்லை. அதிகமான சந்தோஷமும் எனக்கு இருக்காது, அதிகமாக துக்கப்படவும் மாட்டேன். ரமண மகர்ஷிக்கிட்ட எப்போ போய் கேட்டாலும், மகாபெரிவாகிட்ட எப்போ கேட்டாலும், நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் இருக்கா, இப்போயும் ஆண்டவன் சுவாமிகள்லாம் ஆச்சாரிய புருஷர்கள், கோவிலம் ஜிஆர் சுவாமிகள்லாம் போய் கேட்டால் எப்பயுமே அவகிட்ட ரொம்ப ஈடுபாடும் கிடையாது, ரொம்ப விலகதும் கிடையாது. அவள் சொல்லுவா, என்ன சொல்லுவா? அகலாது அணுகாது தீக்காயவர் போல, நீ நெருங்கி உட்கார்ந்தா சுற்றுடும், விலகி உட்கார்ந்தா உனக்கு அந்த பலன் இருக்காது. அந்த லிமிட்டிலேயே இருக்கணும். எனக்கு பிரியமும் இருக்கக்கூடாது, சந்தோஷமும் இல்லாமல் துக்கமும் இல்லாமல். அதற்கு என்ன பண்ணும்? தங்களுடைய திருவடி சம்பந்தம் தான் வேணும். சந்திரன் மிக குளிர்ச்சி அடைய வந்தவுடன் உள்ளவனாக மனதுடன் நான் சஞ்சரிப்பேனாக, எப்பயுமே ஒரே நிலையான மனதுடன். இப்போ நம்ம ராத்திரி வேளையில் மத்தியான வேளையில் வச்சுட்டு படுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 16 வச்சோம் ஏசியை அப்படின்னா, வெயில் ரொம்ப இதுவாக இருக்கேன்னு 16 வச்சோம்னா ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும். ஐயோ ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு 24 வச்சோம்னா கொஞ்ச நாளில் வேர்க்க ஆரம்பிச்சிடும். இவன் என்ன பண்ணுவா? இந்த 19, 20லேருந்து 21 வச்சாலும் எப்பயுமே இந்த மிதமான ஏசி வந்துட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எப்பயுமே மிதமான மனதுடன் நான் இருப்பதற்கு எனக்கு வழி செய்வாயாக, அருள்வாயாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. பூதேத் வேஷு த்வதைக்ய ஸ்மிருதி சமதி கதவ் நாதிரோகாது நாசேத் த்வத் பிரேம த்வத்க மைத்ரி ஜடமதிஷு கிருபா விட்சு பூயாது வேக்ஷா அர்ச்சாயாம் வா சமர்ஷா குதுக முருதர ஸ்ரத்தயா வர்த்ததாம் தே த்வத் சம்சேவி தத அபி திருத உபலபதே பக்தலோக உத்தமத்துவம் பக்தலோகாத்தமம் உத்தமத்துவம் அப்படிங்கிறார். சில விஷயங்களை நான் பிரித்து இப்போ நம்ம நாராயணியம் சொல்கிறவா வேறு மாதிரி ஒரு பத பிரிப்பில் சொல்லுவா. நான் விஷயங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விஷயத்தை பிரித்து சொல்கிறேன், உணர்ந்துக்கோங்க. அதாவது பூதேஷு, இந்த உலகத்திலே இந்த பிராணிகளிடத்தினே சமஸ்த பிராணிகளிடத்திலும் என்ன இருக்கணும்? தங்களிடம் ஈடுபாடு இருக்கணும். எனக்கு அது இல்லை. இவரே சொல்கிறார். ஏன்னா பட்டத்திரியே சொல்கிறாருன்னா, உருகி 90 ஸ்லோகம் 90 தசகம் எழுதினவர், பகவானை புரிஞ்சினவர், பகவான் நேரையே பேசக்கூடியவர், பகவானே தலையை அசைத்து இவர் சொல்வதை கேட்கக்கூடிய பட்டத்திரி சொல்கிறார், எனக்கே அதிகாரம் இல்லை அப்படிங்கிறார். ந சேத்து அதிகாரக ந சேத்து அதூனா அதிகாரக ந சேத்து, எனக்கே அதிகாரம் இல்லை. எதனால்? தொத் பிரேம, தங்களிடத்தில் பிரியமும் தங்கள் அடியார்களிடத்திலே ஸ்நேகமும்
மூடர்களிடத்திலே கருணையும் பகைவர்களிடத்திலே உபேட்சையும் உண்டாக கடவுது. நல்ல விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. முதல்ல தங்களிடத்துல பிரேமை இருக்கணும். எனக்கு வரவே மாட்டேங்குது சுவாமி. எவ்வளோ தூரம் கோயிலை சுத்திட்டு ஆத்துக்கு வந்தாலும் சுவாமி கொஞ்ச நாள் மனசு நிற்கிறது, அப்புறம் மறந்து போயிடுறது இல்லையா? அந்த தங்களிடத்தில் உள்ள பிரேமை எப்பயும் எனக்கு இருக்கணும். தங்கள் அடியார்களிடத்துல ஸ்நேகம், அவளிடத்துல ஈடுபாடு, தொத்கமைத்ரி, தங்கள் அடியார்களிடத்திலே மைத்ரி ஸ்நேகம் இருக்கணும். அடுத்தது மூடர்களிடத்த கருணை இருக்கணும். அவனுக்கு ஒன்றும் தெரியல, அவன் என்னமோ நம்மகிட்ட உளறிட்டு போகிறான், நம்ம இவ்வளோ திட்டுறானே அப்படின்னா அவன்கிட்ட நம்ம திரும்பி நாம் வெய்யலாமா? அவனை வெய்யக்கூடாது. அவனிடத்த கருணை ஏற்படணும். அவன் மூடன், அவனிடத்துல கருணை ஏற்படுத்தி கொடு எனக்கு. அவன் அறியாதவன், ஒன்றும் தெரியாதவன், இந்த உலகம் புரியாதவன். அதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அவனிடத்தில் எனக்கு கருணை வேணும், பகைவர்களிடத்திலே உபேட்சை வேணும். இதை அனைத்தும் உண்டாக்க கடவுது தங்கள் சித்தம் அப்படிங்கிறார். இவருக்கெல்லாம் அதிகாரம் இல்லை என்றாலுமே இவர் அடுத்து சொல்லிக்கிறார், என்னால் இதெல்லாம் செய்ய முடியல சுவாமி, எனக்கு இதெல்லாம் அதிகாரம் இல்லை, இந்த மனசு இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறது. அதனால தங்கள் பிரதிமையில், எது அர்ச்சாயாம் வா அர்ச்சாயாம், தங்கள் பிரதிமையில் நான் என்ன பண்ணணும்? பூஜை செய்வதில் விருப்பம், ஸ்ரத்தையோடு ஈடுபடணும், விருத்தி அடையணும், அதனால் தங்களை சேவிக்கணும், பக்த ஜனங்களிடத்திலே சிறந்தவனாக இருக்கணும். இதற்கெல்லாம் நீ விரைவாக எனக்கு அருள் புரியணும். எப்படி அழகா கேட்கிறார் பாருங்க பட்டத்திரி. இதெல்லாம் நாம் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தாலே பகவானிடத்தில் நமக்கு ஈடுபாடு வந்துடும். என்ன பண்ணணும்? தங்களிடத்திலே பிரதிமை, தங்களுடைய பிரதிமையில் எனக்கு ஈடுபாடு. அதாவது நம்ம ஒரு வெறும் பிளாங்கெட் பிளேஸில் உட்காந்து தியானம் பண்ண முடியாது. உன்னுடைய பிரதிமையை வச்சு ஒரு ராமனோ, ஒரு கிருஷ்ணனோ, ஒரு முருகனோ, ஒரு விநாயகரோ, அல்லது அம்பாளோ, அல்லது லக்ஷ்மியோ, கஜலக்ஷ்மி, ஏதோ ஒரு பிரதிமை, அந்த பிரதிமையிலே எனக்கு பூஜை செய்வதில் விருப்பம். என்னது? சம் அர்ச்சாகிருத்தம், அந்த அர்ச்சை செய்வதற்கு எனக்கு விருப்பம். ஏன்னா ஏன் சுவாமி அர்ச்சை செய்யணும்? ஏன்னா 108 நாமா ஏன் சொல்லணும்? 1008 நாமா ஏன் சொல்லணும்? சொல்கிறோம் இல்லையா? நமக்கு ஒரு ஈடுபாடு டைரெக்டாக எல்லாமே வந்துடாது. பஜனை செஞ்சாலும் உடனே வந்துடுமா? இல்லை. 1008 நாமா 108 நாமா சொல்கிற போது மனம் லயிக்கிறது, மனம் ஒருமைப்படுகிறது. நாமாவை சொல்லும்போது அந்த புஸ்தகத்தை பார்த்து படித்தாலுமே, பார்க்காமல் சொல்கிறாலுமே பார்த்து சொல்கிற போது இந்த நாமாவில் ஈடுபாடு, பகவானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பங்களை தொடுப்பது, அந்த பூஜை செய்வது. அடுத்தது மிக அதிகமான ஸ்ரத்தை, அதிக ஸ்ரத்தானாம். அடுத்தது மே விருத்தா, இது விருத்தியாகணும் இல்லையா? விருத்தியாகி என்ன பண்ணணும்? தங்களை சேவிக்கிறவன் பக்த ஜனங்களில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய தன்மையை எனக்கு நீ அருள வேண்டும். உபலபதே, எனக்கு அடைகிற தன்மையை நீ கொடுக்க வேண்டும். ஹே ஜனார்தனா, ஜீவாத்மா பரமாத்மா என்னை கீழ்ப்படுத்துவது, மேல்படுத்துவது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிருஷ்ணா, என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற பாருங்க. ஆவிருத்திய த்வத்ஸ்வரூபம் க்ஷிதி ஜல மருதாத் ஆத்மனா விக்ஷிபந்தி ஜீவானு பூயிஷ்ட கர்மாவலி விவசகதீன் துக்கஜாலே க்ஷிபந்தி त्वन् माया मापि भूपन् मा अपि भून् माया मयि भुवनपते कल्पते तत्प्रशान्त्यैः त्वत्पादे भक्तिरेवेत् अवतति विभो सिद्धियोगी प्रबुद्धः. हे ஜகநாதா, தங்களுடைய பரமார்த்த ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு பூமி, ஜலம், வாயு முதலிய ரூபமாக விசேஷ பக்தியினால் தோன்றும்படி செய்கின்றதும், பல வகைப்பட்ட கர்மாவினால், கர்ம வசத்தினால் ஜீவாத்மாக்களை துக்க வலையில் தள்ளுகிறதுமான தங்களுடைய மாயை என்னை சேரக்கூடாது. அதுதானே இப்போ கிளியராக புரிஞ்சுட்டார். எதனால என்னால் சிந்திக்க முடியல? நான் செய்த கர்மா. அது எதனால் வருது? தங்களுடைய மாயினால் ஏற்படக்கூடியது. அந்த மாயினால் இந்த பஞ்சபூதங்களாலும் விசேஷ கர்மாக்களாலும் கர்ம படலங்களாலும் இந்த ஜீவாத்மாவானது துக்க வலையிலே விழுகிறது. அதிலேருந்து தங்களுடைய மாயை என்னை கீழ்ப்படுத்தக்கூடாது. கிளியராக சொல்றார். ஐ விபோ, ஹே பிரபுவே,
இதற்கு என்ன ரீசன் இருக்கணும்? தங்களுடைய திருவடிகளிலே பக்தி ஒன்ற பக்தி ஏவ துவத் பாதே பக்தி ஏவ, பக்தி ஒண்ணுதான் அதற்கு வழி. அதை அழிப்பதற்கு, சக்தியை உண்டாக்குவதற்கு விதேகராஜனிடம் உரைக்கிறார் அப்படிங்கிறார். இத்தி புத்தேஷு பிரபுத்தர் என்ற சித்தயோகி விதேகராஜனிடம் உரைக்கிறார் அப்படின்னு இவர் சொல்றார். கடைசியில நான் ஜீவர்களிடம் பல துக்கங்களை கண்டு ஆச்சாரியனிடத்திலே சொரூபத்தை உணர்ந்து தங்களுடைய திருவடிகளிலே சந்தோஷமாக இருக்க எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்னு அடுத்த பலஸ்ருதியாக வரக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். துக்கான் யா லோக்கிய ஜந்துஷ்வல முதித விவேகோ அமாச்சரியவர்யாக லப்த்வா த்வத் ரூப தத்துவம் குணச்சரித கதாத் யுத்பவத் பக்தி பூமாக மாயோ மேனாம் தரித்வா பரம சுகமயே த்வத்பதே மோதிதரஹே தஸ்யாயம் பூர்வாங்க பவனபுரபதே நாசயா சேஷரோகான். ஹே குருவாயூரப்பா, பவனபுரபதே, ஹே குருவாயூரப்பா, அனைத்து விதமான ரோகங்களையும் நாசம் செய்வீராக. நாசையான் சேஷரோக, நாசம் செய்வீராக. நான் ஜீவனிடத்திலே பற்பல துக்கங்களை கண்டு விவேகம் இழந்து ஆச்சாரியனிடத்திலே ஆச்சாரிய பக்தி தங்கள் சொரூபத்தினுடைய உண்மையை உணர்ந்து, நல்லா கிளீனாக சொல்ற, நம்மால புரிஞ்சிக்க முடியாது, ஒரு ஆச்சாரியன் மூலமாக அந்த பக்தியை நாம் உணர வேண்டும். பக்தியை உணர்தல்னா என்ன? தங்களுடைய குணச்சரித்தங்களை நான் கேட்டு குணங்களையும் சரிதங்களையும் கீர்த்தனையும் பண்ணுவதும் அதனால் உண்டாகக்கூடிய பக்தியை பெருக்கிக் கொள்வதும் பக்தி பூமாக பெருக்கிக் கொள்வதாக இந்த மாயை தாண்டி பரமானந்த ஸ்வரூபியான தங்களுடைய திருவடிகளிலே சந்தோஷம் அடைவேனாக. இதற்கு இந்த மாயாஜாலம் காந்தியாக இருக்கிறது. ஏ குருவாயூரப்பா, எனக்கு ரோகம் அனைத்தையும் நாசம் செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி பலனை தருவீராக அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சு இந்த தசகத்தை முடிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.